கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நம்மை பொருந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம நபித்தோழர்களைப் போல, குறிப்பாக இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்காவை சேர்ந்த முஹாஜிர்கள், மதினாவை சேர்ந்த அன்சாரிகள், இவ்விரு சாராரையும் பின்பற்றி வந்த அடுத்தடுத்த சமூகத்தவர்கள், இவர்களை எல்லாம் அல்லாஹு தாலா பொருந்து கொள்கிறான் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறான் என்பதால் நாமும் அந்த நபித்தோழர்களை பற்றி, அவர்களுடைய சொல்லை பற்றி, செயலை பற்றி, கொள்கையை பற்றி, தன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டு அதுபோல நமது வாழ்வையும் அமைத்துக் கொள்வதுதான் அல்லாஹனுடைய பொருத்தம் பெறுவதற்கு ஒரு மிக பொருத்தமான வழி, சரியான வழி என்பதை அடிப்படையாக வைத்து நபித்தோழர்கள் பற்றி தொயர்ந்து பேசுவது என பேசி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நேற்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேச துவங்கி இருக்கிறோம். அதில் ஒரு விஷயமாக, அவர்கள் இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் உடனடியாக தாமதிக்காமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, எந்த இஸ்லாத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அதை உடனடியாக பிறருக்கு எத்தி வைத்தது. அதே போன்று மக்களுக்கு மத்தியில் இந்த உழைப்பு ரகசியமாக நடக்கக்கூடாது, பகிரங்கமாக நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தது. அதன் விளைவாக அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டது வரைக்கும் பார்த்தோம். அதே போன்று மற்றொரு சம்பவத்தை ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கஅபத்துல்லாஹ்வில தொழுது கொண்டிருந்தார்கள். தொழக்கூடிய நேரத்தில் அங்கே இருந்த முஷ்ரிக்குகளில் மிக மோசமானவர்களாக, அந்நேரத்தில் தலைவர்களாக கருதப்பட்ட ஒரு சிலர், உத்பத் இப்னு ரபீஆ, ஷைபத் இப்னு ரபீஆ, அபூ ஜஹல், உக்பா, இது போன்ற இன்னும் சிலர், இவங்கெல்லாம் நபி அவர்கள் தொழுவதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன தாங்க முடியலன்னா, நபி அவர்கள் புதிய ஒரு கொள்கையை கொண்டு வந்தது, மார்க்கத்தை பரப்ப முனைவது, பகிரங்கமாக வந்து அவர்கள் காபத்துல்லாவிலேயே தொழுகிறது, இதையெல்லாம் பார்த்து அவங்களால பொறுக்க முடியல. அதனால என்ன செய்யறாங்கன்னா, அந்த காபிர்களில் ஒருவன், அந்த முஷ்ரிக்குகளில் ஒருவன் தன்கிட்ட இருந்த அந்த துண்டால, துவால துண்டால நபி அவர்களுடைய கழுத்துல போட்டு இருக்குகிறான், கொலை முயற்சி செய்கிறான். அதன் காரணத்தினால் நபி அவர்கள் நிலை தடுமாறி நிலையில இருந்து, அதாவது நின்ற நிலை, தொழுகையில நிலையில நிற்கிறாங்க. அந்த இறுக்கம் தாங்க முடியாம நபி அவர்கள் விழுகிறாங்க, மண்டிட்டு விடுகிறார்கள், அப்படி கீழே சரிகிறாங்க. இத பார்த்த உடனே அங்க இருந்த மக்கள், பொதுவான மக்களும் கூட கத்துறாங்க, என்னடா இது, ஏதோ பெரிய கொலை முயற்சி நடக்குதே. இதை கேள்விப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க அந்த நேரத்துல பள்ளிவாசல்ல இல்ல, காபத்துல்லாவுல இல்ல, ஆனா கேள்விப்பட்டு வேகமா ஓடியாடுறாங்க. ஓடியாடும் பொழுது அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலைமுடி ஒரு 4 ஜட பின்ன முடியும் அளவுக்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொன்னாருங்கிறத அடுத்து சொல்றேன். இப்போ வர்றாங்க, வந்து யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல துணியை போட்டு இருக்கிறானோ அவன்கிட்ட மல்லு கட்டி அதுல இருந்து நபி அவர்களை விடுவிக்கிறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, தன்னுடைய ரப்பு ஏக வல்லான், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய ஒருவரை இந்த அளவுக்கு நீங்க வந்து கொல்லுவதற்கு கூட துணிவீர்களா என்று சத்தமிடுறாங்க. அதன் விளைவாக அந்த காபிரும் சரி, அங்க இருந்த மற்ற காபிர்களும் கொஞ்சம் பின் வாங்கிடுறாங்க. காரணம், சுத்தி உள்ள மக்களும் கத்துறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் எதுக்குறாங்கிறதுனால அந்த முடிவுக்கு வர்றாங்க. ஆனா நபி அவர்களை விட்டு விட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தாக்குகிறார்கள். அந்த தாக்குதல் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவங்க நல்ல நிறைய முடியோட வந்தாங்கல்ல,
அவ்வாறு அடிபட்டு அவங்க கீழே கிடக்குறாங்க. அவங்களுடைய முடிவுல எங்கன தொட்டாலும் கொத்து கொத்தா கையோட வருது. அந்த அளவுக்கு தாக்கப்பட்டார்கள். ஆக இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்துல பெருமளவு சிரமம் எடுத்துக் கொண்டவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோடு தொடர்பு பட்ட இன்னொரு முக்கியமான செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தினுடைய முந்திய 13 ஆண்டு காலத்தினுடைய கடைசி பகுதி மக்காவுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஓர் இரவில மெஹராஜ் பயணம் போயிட்டு வந்துட்டேன் என்று நபி அவர்கள் திடீரென ஒரு நாள் காலையில சொல்றாங்க, அதிகாலையில சொல்றாங்க. மெஹராஜ் பயணம்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, நான் நேற்று இரவு படுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து நான் என்ன செஞ்சேன்னா ஜெருசலத்துக்கு பைத்துல் முகத்தஸுக்கு போனேன். பிறகு அங்கிருந்து நான் என்ன செஞ்சேன்னா வானத்துக்கு போனேன். இன்னும் சொல்ல போனா 7 வானம் கடந்து அதையும் விட நெருக்கமாக சிதறத்துல் முன்தஹாவை அடைந்து இன்னும் அல்லாஹுக்கு பக்கத்துல போயிட்டு வந்தேன். இந்த எந்த அளவுக்குன்னா அல்லாஹுக்கும் எனக்கும் இடையில 2 அம்பு என்னுடைய தூரத்தை விட நெருக்கம் என்று அல்லாஹ் சொல்றான். நபி எங்க போயிட்டு வந்தாங்க, எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்றதுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். நபி அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில 2 அம்பு அல்லது அதை விட குறைவான தூரம் தான் இருந்தது என்று குர்ஆன் சொல்லுது. அங்க போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே முஷ்ரிக்குகளாலையும் காபிர்களாலையும் என்ன செய்ய முடியலங்க, ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறது யதார்த்தம். அவங்களாம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நாங்க ஏற்கனவே சொன்னோம்ல இந்த நபி பொய் சொல்லுவாங்கன்ட்டு, பத்தியெல்லாம் இப்ப எவ்வளவு பெரிய பொய்ய அபாண்டமா துணிச்சலா மனசாட்சி இல்லாம சொல்றாங்க என்று பிரச்சாரம் பண்றாங்க. இது காபிர் முஷ்ரிக்குகளோட நிலைமை. அதே நேரத்துல இஸ்லாத்துக்கு வந்திருந்த சில சஹாபாக்கள் கூட என்னோட இது எப்படி நடக்கும், சாத்தியமே இல்லையே என்று தடுமாறுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, இப்ப உள்ள அளவுக்கு கூட விஞ்ஞானம் வளராத காலம். குதிரை ஒட்டகம் இதுலதான் பயணம். அப்ப அந்த நேரத்துல நபி அவர்களுடைய இந்த செய்தி பாரதூரமா தெரியுது. அதுல ஒருத்தன் அபுஜஹல், அவன் கிட்ட நபி அவர்கள் இந்த மெஹராஜ் சம்பந்தமாக சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நபிய அப்படியே நின்றுக்கிட்டு ஒரு காலம் தூக்குங்க அப்படின்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு ஒரு காலம் தூக்குறாங்க. தூக்குன காலம் அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு காலம் அப்படியே தூக்குங்களேன் அப்படின்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு தூக்கல. முடியுமானா அல்லாஹ் நான்னா முடியும், ஆனா நபி ஸல்லல்லாஹு செய்யல. அவ சொன்னா 2 காலையும் ஒரே நேரத்துல தூக்கி தரையில மேல நிக்க முடியல, நீங்க 7 வானம் கடந்து போயிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்க, நாங்க நம்பணுமா என்று கேட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே செய்தியை நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல. அங்க இருந்த முஷ்ரிக்குகள் காபிர்கள் தான் போய் சொல்றாங்க. உங்களுடைய நபி தோழர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா, இப்போ உங்களுடைய நபி என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, ஒரு நைட்டுல இங்க இருந்து கிளம்பி பைத்துல் முகத்தஸ் போய் அங்கிருந்து 7 வானம் தாண்டி போயிட்டு வந்துட்டு விடியறதுக்குள்ள வந்துட்டதாக சொல்லுகிறார்கள். இதையுமா நம்ப போறிய என்று கேட்கிறாங்க. அது சொன்னாங்க, இதை உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா சொன்னாங்க. அப்படி என்றால் நான் நம்புகிறேன். ஏனென்றால் நான் இதை விட பெரியதையும் நம்பி இருக்கிறேன். இதை விட பெரியது எதை நான் நம்பி இருக்கிறேன் என்றால், ஒரே நாள் காலையில் ஒரு தடவையும் மாலையில் ஒரு தடவையும் வானத்திலிருந்து எனக்கு இறை தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து செய்தி சொல்லிட்டு போறாங்கன்னு நபி எனக்கு சொல்றாங்க, சொல்லி இருக்கிறாங்க பலமுறை. அதையே நான் நம்பி இருக்கிறேன். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு இரவில் ஒரு முறை போயிட்டு வந்ததை பத்தி பேசுறிய, ஆனா நபி சொல்லி இருக்கிறாங்க ஒரு நாளில் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை. இது மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வஹி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதையே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இதன் காரணத்தினாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு சித்திக், அதிகம் உண்மைப்படுத்துபவர் என்ற பெயர் அன்றிலிருந்து தான் வருது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய பங்கு என்ன என்று பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போறதாக முடிவு செஞ்சாச்சு. அல்லாஹ் தஆலா அனுமதி அளிச்சுட்டான். அந்த விவரத்தை சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. சொன்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
யார சொல்லலாம், அப்போ உங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல, நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் அழுகுறாங்க. ஆயிஷா வந்து அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் சந்தோஷத்தால் அழுகுவார், ஆனந்த கண்ணீர்னு ஒண்ணு இருக்குது அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆயிஷாமா சின்ன பிள்ளை. அவங்க சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷத்தில் அழுத நான் பார்த்தது இல்ல. உண்மையிலே கணித்திற்குரியவர்களை, ஹிஜ்ரத்தில் நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்து பயணத்தில் ஒரு துணையாக செல்வது என்பது பேராபத்தானது. அந்த வாய்ப்பு தனக்கு கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்பட்டவங்க அவங்க சித்திக்கிறாங்க. அத சொல்றாங்க, யார சொல்லலாம், 2 ஒட்டகம் தயாரா வச்சிருக்கிறேன், எப்ப சொல்லணுமோ சொல்லுங்க கிளம்பிடுவோம், எப்ப போகணுமோ சொல்லுங்க கிளம்பிடுவோம். அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 ஒட்டகத்துக்கு நான் காசு கொடுக்காம அதை நான் வந்து அதுல வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பயணம் தொடங்குது, போறாங்க. போகும் பொழுது கொஞ்ச நேரம் பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நபியை விட்டு முந்தி வேகமா போறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நபியோட சமமா வர்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நபியை விட்டு கொஞ்சம் பின்னாடி வர்றாங்க. இடையில நினைச்சலாம், கூப்பிட்டு ஏன் பதறீங்க, என்ன விஷயம் சொல்லி கேட்கையில சொல்றாங்க, யார சொல்லலாம், அவங்க கூட வந்துகிட்டு இருக்கிறேன், திடீர்னு எனக்கு யோசனை வருது, உங்களுடைய தலைக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்குது, உங்களை கொல்லுவதற்கான முயற்சியில இன்னைக்கு முஷ்ரிக்குகள் இருக்கிறாங்க, மக்கத்து காஃபிர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்குறதுக்காண்டி முன்னாடி எதுவும் ஒளிஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணையில பதறுது, நான் முன்னாடி போறேன். அதே மாதிரி பின்னாடி ஏன் போறேன் அப்படின்னா, யார சொல்லலாம், நாம வந்த செய்தி தெரிஞ்சு போய் கிளம்பி நம்மளை தாக்குறதுக்காண்டி யாரும் வந்துருவாங்களோ அப்படின்னு பாக்குறதுக்காண்டி பின்னாடி போறேன்னு ஒரு பதட்டமான சூழ்நிலையில அந்த பயணத்துல அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குகையில தங்க வேண்டிய தேவை ஏற்படுது, சவுர் குகையில. அங்கே தங்கி இருக்கும் பொழுது காபிர்கள் இவங்க எதிர்பார்த்த மாதிரி தேடி கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டாங்க. பதட்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு நான் சக்கீனாவை இறக்கி நிம்மதிப்படுத்தினேன் என்று அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பெரிய பதட்டம். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்திலிருந்து நான் 2 நாளா அவங்களுக்கு சொன்னதுல புரிஞ்சிருக்கும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இந்த மார்க்கத்துல எவ்வளவு பற்று இருந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலேயும் இந்த மார்க்கத்தின் மேலேயும் அவருக்கு எவ்வளவு பிரிய இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும். அந்த மாதிரிதான் தொடர்ச்சியா வருது. கண்ணியத்திற்குரியவர்களை, இன்ஷா அல்லாஹ் இதை தொடருவோம். இன்னும் ஓரிரு தினங்கள் அவர்களை பற்றிய செய்திகள் போகும். ஆனா அதுக்கு பின்னாடி இதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுங்கிறத நாம என்ன செய்யலாம், அதை வந்து இறுதியாக சொல்ல வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தும் கூட அவர்களுடைய மனநிலையும் பண்பும் தன்மையும் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இறுதியில இன்னொரு 2 நாள் கழிச்சு இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமா பேசுவோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.